ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் தமிழக அரசு வனத்துறையில் 1178 காலியிடம் இருக்குன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதனால் முழுமையான வீடியோ இன்றைக்கி இருக்குது. ஸோ முழுமையான தகவல் பார்க்குறதுக்கு ஒரு 10 செகண்டுக்கும் ஏதாட்டும் ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவோட கடைசியில் எல்லாருக்கும் பொதுவாக வர்ற டவுட்டு அதுக்கான பதிலும் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்குது. நேற்று போட்ட வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ 3 விதமான போஸ்ட்டு: ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாரஸ்டர் வந்து ஹை போஸ்ட்டு, அதுக்கான கல்வி தகுதியை பார்ப்போம். ஃபாரஸ்டர் அப்படின்னா வனவர்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சயின்ஸ் டிகிரி அல்லது என்ஜினியரிங் டிகிரி. ஸோ இந்த டிகிரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆர்ட்ஸ் டிகிரி படித்தவங்க, பிகாமு, பிபிஏ இந்த மாதிரி படித்தவங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது. சயின்ஸ் டிகிரி அண்டு என்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்ஜினியரிங்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சயின்ஸ் டிகிரியில் பர்டிகுலராக சில ஒரு 17 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்சியில் அந்த டாபிக் படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிஏ, வேறு ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஜியாலஜி, மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, வெட்டினரி சயின்ஸு, இந்த மாதிரி ஒரு 17 டாபிக் கொடுத்துருக்காங்க, 17 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளஸ் என்ஜினியரிங் ஆல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் +2 குவாலிஃபிகேஷன், +2 வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா பாட்னி, சுவாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக +2 எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஸோ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த 12th ஹிஸ்ட்ரி குரூப்பு, அக்கௌண்டன்சி குரூப்பு அந்த மாதிரி இருந்தவங்கலாம் நாட் எலிஜிபிள். ஸோ டெஃபினட்டாக சொல்லப்போனால் மேத்ஸ், பயாலஜி குரூப் எடுத்தவங்க, வேறு சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க கட்டாயம் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதை பற்றின இன்னொரு வீடியோ ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ வீடியோ கடைசியில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸும் இதே குவாலிஃபிகேஷன் தான். ரெண்டாவது எக்ஸ்ட்ரா வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் லைட்டு ஹெவியில், ப்ளஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது. வேறு ஒரு சில மெடிக்கல் சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு சில சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே நீங்கள் வந்து செலெக்ஷன் அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்னால், அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு, வேறு மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்கள் கண்ணை பரிசோதனை பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ பெருசாக எதுவுமே சொல்ல தேவையில்லை. பேசிக் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் அக்டோபர் 15 அன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ போட்டுடலாம். ஸோ தமிழ் அறிவு இருக்கணும். 3 போஸ்டிங்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் தமிழ் நாலேஜ் இருக்கணும். ஸோ 3 போஸ்டிங்கும் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 300 வேலை இருக்குது. 35,900 1,13,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் டிரைவிங் லைசன்ஸும் 726, 152 வேகன்சி இருக்குது. சம்பளம் 18,200 57,900. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. வேறு ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 20% ஒதுக்கீடு, விமனுக்கு 30% இந்த மாதிரி ஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம் அவ்வளோதான். ஸோ அடுத்து வயது வரம்பு மற்றும் கடைசி தேதியை பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் லிமிட், இந்த 3 போஸ்ட்டையும் பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட், அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாத்துக்குமே 21லேருந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓசி அந்த மாதிரி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 21லேருந்து 30. அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 21லேருந்து 30 வரைக்கும் தான். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்குமே 21லேருந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 21 கட்டாயம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் 1/7/2018. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அக்டோபர் 15 நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ எண்டு டேட் வந்து நவம்பர் 5 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அக்டோபர் 15 அன்றைக்கி அப்ளை பண்ண முடியும். ஸோ அதிலேருந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு யாரும் என்றைக்கு அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அக்டோபர் 15 அன்றைக்கி தான் அப்ளை பண்ணவே முடியும். ஸோ கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்டர் ஜாபுக்கு வந்து 250 ரூபாய்க்கு ப்ளஸ் டேக்ஸ் கட்டணம். கார்டை பொறுத்த வரைக்கும் 150 ப்ளஸ் டேக்ஸ் கட்டணம். கட்டண சலுகையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டுக்கு கட்டணம் கட்ட தேவையில்லை. எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீமு இந்த கேண்டிடேட்டுக்கு 3 வாட்டி ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முன்னாள் இராணுவத்தினர் 2 வாட்டி ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆதரவற்ற விதவைகள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஸோ விண்ணப்பிக்க முறையை பொறுத்த வரைக்கும் forest.tn.gov.in இந்த வெப்சைட்டில் அக்டோபர் 15 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்த தகவலாக இருந்தாலும் அட்மிட் கார்டிலேருந்து எல்லாமே
செலெக்ஷன் லிஸ்ட் வரைக்கும் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு தனியாக நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்ளை பண்ணுறதுல பொறுத்து அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு தெளிவான ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் லெட்ரு போட்டு உங்களுக்கு பதில் கேட்கலாம். இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதையும் வச்சு கேட்கலாம். ஸோ தேர்வு செய்யும் முறை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம், ஃபிசிக்கல் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு, இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் செலக்ட் ஆகிறவங்க 1:3 ரேஷியோவில் ஃபிசிக்கல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்னா குவாலிஃபிகேஷன் 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் தனி, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் தனி. ஸோ ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஹை போஸ்ட், இதுக்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரே நல்ல டெஸ்ட்டு, காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். ஸோ மொத்தம் 6 மணி நேரம் டெஸ்ட் வைக்கிறாங்க. பேப்பர் 1ல் ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, மென்டல் ஆபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், பேசிக் இங்கிலீஷ், பேசிக் தமிழ். ஸோ தமிழும் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த பேப்பர் 1ல். ஆனால் மொத்தமே 100 மார்க் தான் வைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி பேப்பர் 2ல் ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். ஸோ சிலபஸ் எங்கேன்னு கேட்கக்கூடாது. சிலபஸ் எல்லாமே கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அது டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு 54 பேஜ் இருக்கும். அதில் கடைசியில் அந்த சிலபஸ்னால் இருக்குது. சிலபஸ்னால் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமானது எக்ஸாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும், 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இது தனி எக்ஸாம் குவாலிஃபிகேஷன். வெறும் எக்ஸாம் வந்து ஒரே பேப்பர் தான் எக்ஸாம் நடக்குது, ஜென்ரல் நாலேஜ் மட்டும். ஸோ 10 மணிலேருந்து 3 மணி வரை 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் டைமு, 150 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எக்ஸாம் இருக்கும். சிலபஸ் கைடில் இருக்குது, கைடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 3 போஸ்ட்டுக்குமே ஒன்று தான். மேலை பொறுத்த வரைக்கும் 163 சென்டிமீட்டர் ஹைட்டு, ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். இந்த செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 79.5 மேலு, ஃபீமேல் வந்து 74.5 இருக்கணும். ஸோ சில கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்டு மற்றும் ஜங்கிள் ட்ரைப்ஸ், அதாவது காட்டு பழங்குடியினர், இவங்களுக்கு நான் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கேன். எதுனா 152 சென்டிமீட்டர் ஆண்கள் உயரம் இருந்தால் போதும், பெண்கள் 145 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஜாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் ட்ரைப், அதாவது எஸ்டி கேண்டிடேட் அண்ட் ஜங்கிள் ட்ரைப். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து எந்தெந்த ஜாதிலாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு வந்து அந்த கைடில் பின்னால் இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்கிற ஜாதி லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ரெண்டாவது ஃபிசிக்கல், அடுத்து என்டூரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஆண்களாக ஒரு 25 கிலோமீட்டர் நடக்க வைக்கிறாங்க, 4 மணி நேரத்தில் நடக்கணும். பெண்கள் 16 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் நடக்கணும். ஸோ முட்டியை பேத்துருவாங்க. ஸோ டவுட்ஸுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸாக நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக சொன்னால் 1 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகும். ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு எதாவது தேவையில்லை. ஏன்னா சில சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் செலெக்ஷன் அப்போ போகும்போது கொண்டு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இந்த சில எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சில சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த கைட்லேயே இருக்குது. ஸோ அதை வேணும்னா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அக்டோபர் 15 அன்றைக்கி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம்ல, அதுக்கு ஃபோட்டோ அண்ட் சைனு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சைனு 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன டவுட்ஸ் வரும் அதை பார்ப்போம். ஸோ மொதல் டவுட்டு, அந்த 12th ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷனில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்ன பாட்னி, சுவாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் சொன்னீங்களே. மேத்ஸ், பயாலஜி அப்ளை பண்ணலாம், சயின்ஸ் அப்ளை பண்ணலாம் சொன்னீங்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ ஆனால் அந்த லைனில் வந்து ஒரு 2 மீனிங் இருக்குது. ஸோ அந்த கம்மா போட்டதுனால ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சவொடனே நான் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் இப்போதைக்கு மேத்ஸ், பயாலஜி குரூப் சேர்ந்தவங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாம், சயின்ஸ் குரூப் சேர்ந்தவங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் மற்ற இது சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாமா இல்லையாங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது டவுட்டு என்னென்னா, ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்குமே நான் தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னா நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து தெளிவாக கொடுக்கல இதில். ஸோ அதனால் வந்து அது தெரிஞ்சவொடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். 3மே அப்ளை பண்ணலாமா, இன்னும் ஏதாட்டும் ஒன்று தான் அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அதிகமாக இருக்குது, வாக்கிங் டெஸ்ட் இருக்குது. அதனால மாற்றுத்திறனாளிகள் கட்டாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் ரிசர்வேஷன் நாட் அப்ளிகபிள் ஃபார் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது,
அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்படி நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அடிக்கடி வந்து நம்ம இப்போ மை எக்ஸாம் சென்டரில் ஏதாட்டும் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு யூடியூப்பில் மை எக்ஸாம் சென்டர் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வீடியோ லிஸ்ட்டில் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. லாஸ்ட் வீடியோ எந்த வந்திருக்கு, அடுத்த வீடியோ இப்போ எந்த எதுவும் புதுசாக வீடியோ வந்திருக்கா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா வந்து யூடியூப் தரப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் எனக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் எல்லாருக்கும் போக மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த அடிக்கடி மை எக்ஸாம் சென்டர்னு சர்ச் பண்ணி நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ புதுசாக அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.